ஹாய் கைஸ், வெல்கம். காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாய் சொல்கிறா, vlog எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவன் எனக்கு மேலே வைக்கப்படுறான். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரே ஷை டைப்பாகவே இருக்குது கைஸ். ஆனால் எனக்கு மட்டும் ஷையே வரமாட்டேருக்கு. சரி, இதை விடுங்க. இதோட பெரிய அல்டிமேட் எனக்கு ஒன்று நடந்துருச்சு கைஸ். எங்கள் ஹாஸ்டலில் வேறு ஹாஸ்டல் டே செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு வந்து நிறைய கேம்ஸு மேட்சஸ்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணாங்க. சரி, ஷட்டிலில் என்னை விளையாட சொன்னாங்க. மற்ற செட்டு கூட விளையாடி அசிங்கப்படுறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு கூடயே விளையாடி அசிங்கப்பட்டுக்கலாமே சொல்லி மேட்ச்சுக்கு போயிட்டேன். அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, நம்ம கனி தான். அவ கூட மேட்ச் போட்டு வின் பண்ணிட்டேன். இன்னொரு மேட்ச் போட்டாங்க, அதுலேயும் வின் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு மேட்ச் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு செகண்ட் இயர் பொண்ணு கூட வச்சாங்க. அந்த பொண்ணு தெறிக்க விட்டுடுச்சு. என்னை ஒரு நிமிஷத்தில் அழ வச்சிடுச்சு காய்ஸ். எப்படி போட்டாலையும் அவள் அடிக்கிறா, நான் எப்படி தான் போட? ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாயிடுச்சு. என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் நானே தேத்திக்கிட்டேன். சரி பரவாயில்ல, வெற்றிக்கு வந்து தோல்வி தான் முதல் படி. இதுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம விளையாடி கற்றுப்போம் அப்படின்னு வந்துட்டேன் கைஸ். இந்த மாதிரிலாம் சொல்லி நாமளே மனசு தேத்திக்கணும். மோட்டிவேட் பண்ண வேறு யாராவது வருவாங்கன்னு நினச்சாங்கன்னா வரமாட்டாங்க. நம்ம கண்ணீர் துடைக்க கூட வருவாங்க, ஆனால் நம்ம மூக்கு துடைக்க யாரும் வரமாட்டாங்க. தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. பாய்.